கிராம் கடலப்பருப்பை ஊற வச்சு எடுத்துருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 6 விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டை தோல் எடுத்து தட்டி எடுத்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதறவுக்கு வதக்கி விட்டுட்டு 1 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்காக 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தான் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்ட பிறகு நம்ம வேக வச்சுருக்க கடலப்பருப்பை தண்ணியோடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்ட பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.